Hello students, welcome to GP Academy. ஸோ ப்ரீவியஸாக இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க லெசன் வந்து பார்த்தீங்கன்னா கார்பனேட்ஸ் காம்பவுண்ட்ஸ். ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன டாபிக் பார்த்துருந்தோம். ஸோ ஹோமோலோகஸ் சீரீஸ்னால் என்ன, ஸோ அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ்னால் என்ன, ஸோ அதை பற்றி நம்ம விரிவாக ப்ரீஃபாக நம்ம வந்து பார்த்தோம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நோமன்கிளேச்சர் ஆஃப் த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். அதாவது ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸுக்கு நம்ம எப்படி பெயர் வைக்கிறது, அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதோட முக்கியமான காம்போனன்ட்ஸ் என்ன வந்து பார்த்தீங்கன்னா 3 தான். ஓகே, ஸோ ஒன்று வந்து என்னதுன்னா ப்ரிஃபிக்ஸ் ப்ளஸ் ரூட் வேர்டு ப்ளஸ் சஃபிக்ஸ். ஓகேங்களா? அதாவது ப்ரிஃபிக்ஸ்னா என்னதுன்னா முன்னோட்டு, ரூட் வேர்டுங்கிறது மூல வார்த்தை, அடுத்தது வந்து சஃபிக்ஸ் வந்து பின்னோட்டு. இந்த பேர் வந்து எந்த அடிப்படையில் வைக்கணும் அப்படின்னா இந்த அடிப்படையில் தான் வைக்கணும். அதாவது வந்து இந்த ஸ்ட்ரக்சரை தான் வைக்கணும். முன்னோட்டு, மூல வார்த்தை, பின்னோட்டு. இதெல்லாம் யார் வந்து டிஃபைன் பண்ணுறா, யார் வந்து இந்த மாதிரியான நேம், இந்த மாதிரியான ஒரு கெமிக்கல் காம்பவுண்டுக்கு, அதாவது ஒரு ஆர்கானிக் கெமிக்கல் காம்பவுண்டு யார் வந்து இந்த மாதிரியான நேம் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஐயூபேக். ஓகேங்களா? இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் பியூர் அண்ட் அப்ளைட் கெமிஸ்ட்ரி. இவங்க வந்து ஒரு சில அறிவுறுத்தல்கள் படி, ஸோ இந்த மாதிரியான வார்த்தை, இந்த மாதிரி ஃபார்மேஷனில் தான் எனக்கு வந்து ஒரு ஐயூபேக் நேம், அதாவது வந்து கெமிக்கல் நேம் வந்து ஆர்கானிக் காம்பவுண்டுக்கு வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு. ஓகேவா? ஸோ ப்ரிஃபிக்ஸ், ரூட் வேர்டு, சஃபிக்ஸ். ஸோ ப்ரிஃபிக்ஸ்னா என்ன? ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ப்ரிஃபிக்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்துருவோம். ப்ரிஃபிக்ஸ்னா அதாவது ப்ரிஃபிக்ஸில் வந்து என்ன, ப்ரிஃபிக்ஸுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்பன் செயின், அதாவது கார்பனோட பேரண்ட் செயினில் ஆட் ஆகிற சப்ஸ்டிடியூன்ட் குரூப்ஸ். அதாவது கார்பன் செயினில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் செயினில் ஆட் ஆகிற சப்ஸ்டிடியூன்ட் குரூப்ஸ்ன்னு சொல்லுவோம். சப்ஸ்டிடியூன்ட் குரூப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, விச் மீன்ஸ் தமிழில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பதலிகள்னு சொல்லுவாங்க. சப்ஸ்டிடியூன்ட் குரூப்ஸ் அல்லது பதலிகள்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த சப்ஸ்டிடியூன்ட் குரூப்ஸ் பதலிகளை தான் வந்து என்னவா பண்ணணும்னா ப்ரிஃபிக்ஸில் வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஓகேங்களா? அதாவது கார்பனோட பேரண்ட் செயினில் என்னென்ன சப்ஸ்டிடியூன்ட் குரூப்ஸ் வந்து இருக்குதோ அதனோட பேர்களை தான் வந்து முன்னாடி போடணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து இதுதான் வந்து ப்ரிஃபிக்ஸில் சொல்கிறது. என்னென்ன மாதிரியான பதலிகள் இருக்கு கார்பனுக்கு, அதாவது வந்து ஹாலஜன் குரூப்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலஜன் குரூப்ஸ். ஹாலஜன் குரூப்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம எடுத்தோம்னா ஃப்ளூரோ, குளோரோ, புரோமோ, அயோடோ. ஓகேங்களா? ஸோ எஃப் ஃபார் ஃப்ளூரோ, குளோரோ, புரோமோ, அயோடோ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அல்கைல் குரூப்ஸ். அல்கைல் குரூப்ஸ் என்னென்ன இருக்குது? CH3 மெத்தில் குரூப். நெக்ஸ்ட் CH3 CH2 எத்தில் குரூப். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் இட் கோஸ் ஆன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா CH3 CH2 CH2 ப்ரோப்பைல் குரூப். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆல்கைல் குரூப்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வேற என்ன குரூப் இருக்குது? நைட்ரோ குரூப். நைட்ரோ குரூப் இருக்குது.
அடுத்தது அடுத்த குரூப் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீத்தாக்சி, அல்காக்சி குரூப்ஸ். அதாவது வந்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அல்காக்சி குரூப்ஸ். ஓகேங்களா? மீத்தாக்சி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஈத்தாக்சி. அதாவது கார்பன் குரூப்ஸ் விச் இட் பிகம்ஸ் ஆக்சிடைஸ்டு ஸ்டேட். ஸோ அதனால இது வந்து மீத்தாக்சி, ஈத்தாக்சி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ கார்பன் காம்பவுண்ட்ஸ் விச் ஹாஸ் 3 கார்பன்ஸ் இருந்ததுன்னா அதுக்கு வந்து என்னது ப்ரோபாக்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஃபைனலி அண்ட் ஹியர் இந்த ஆல்கைல் குரூப்ல CH4 இருந்தது. ஓகே. CH3, CH2, CH2 and CH3 which it becomes butyl. அண்ட் ஃபைனலா வேற என்ன குரூப் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமைன் குரூப் இருக்கும். அமினோ குரூப்ஸ். அமினோ ஆர் அமைன்ஸ். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரிஃபிக்ஸ்ல சப்ஸ்டிட்யூயன்ட் குரூப்ஸா வரும். அதாவது இந்த பெயர்கள தான் வந்து நம்ம முன்னோட்டா நம்ம வந்து போடணும். ப்ரிஃபிக்ஸ்ல போடணும். ஓகேங்களா? கா ஆர்கானிக் காம்பவுண்டுக்கு. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹைட்ரஜன் HF. ஓகேங்களா? ஸோ இப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா, ஹைட்ரஜன் ஃப்ளூரைட். ஓகேங்க. இது வந்து ஹைட்ரஜன் ஃப்ளூரைட். வேறஸ் இத வந்து நம்ம வந்து கார்பன் காம்பவுண்ட்ல CF எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இத வந்து நாம எப்படி சொல்லுவோம்னா, ஃப்ளூரோ கார்பன் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ ஹைட்ரஜன் ஃப்ளூரைட். இது வந்து ஹைட்ரஜன் ஃப்ளூரைட். வேறஸ் இந்த CF இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளூரோ கார்பன் சொல்லுவாங்க. ஓகேங்க. இந்த CFCன்னு சொல்லுவாங்க. ஃப்ளூரோ கார்பன் சொல்லுவாங்க. ஏன்னா, இந்த இடத்துல வந்து இந்த சப்ஸ்டிட்யூயன்ட் குரூப், ப்ரிஃபிக்ஸ் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கார்பனோட அட்டாச் ஆயிருக்கு. ஓகேங்களா? இந்த கார்பனோட அட்டாச் ஆயிருக்கு. ஸோ ஸோ அதனால இத ஃப்ளூரோங்கிற ஃப்ளூரோங்கிற இந்த பதலி வார்த்தை ப்ரிஃபிக்ஸ்ல முன்னோட்ல வருது. ஓகேங்களா? ஸோ இது போல தான் வந்து எனக்கு ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்க்கு நம்ம வந்து பேர் வைக்கணும். முன்னோட்டு பேர் ப்ரிஃபிக்ஸ்ல வைக்கணும். ரூட் வேர்டு அப்படின்னு வந்துட்டோம்னா, ரூட் வேர்ட்ல வந்து நம்மளோட கார்பன் பேரண்ட் செயின்ல எத்தனை கார்பன்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கணும். என்னது? நம்பர் ஆஃப் கார்பன்ஸ் பிரசன்ட் இன் கார்பன் செயின். ஓகேங்களா? ஸோ ஒரு கார்பன் இருந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து என்னது? மெத். 2 கார்பன் இருந்ததுன்னா அதுக்கு பேரு எத். 3 கார்பன் இருந்ததுன்னா ப்ரோப். 4 கார்பன் இருந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து பியூட். 5 கார்பன் இருந்ததுன்னா அதுக்கு பேரு பென்ட். 6 கார்பன் இருந்தா அதுக்கு பேரு ஹெக்ஸா. 7 கார்பன் செயின்ல 7 கார்பன் இருந்ததுன்னா அதுக்கு பேரு ஹெப்டா. 8 கார்பன் இருந்ததுன்னா ஆக்டா. 9 கார்பன் இருந்ததுன்னா நோன். NON. நோன். 10 கார்பன் இருந்தது. கார்பன் செயின்ல எனக்கு வந்து 10 கார்பன் இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் வந்து என்ன கொடுக்கணும்? டெக்குன்னு கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூலக்கூறு மூல வார்த்தை. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து எனக்கு மூலக்கூறு மூல வார்த்தை.
ஸோ ஒரு கார்பன் இருந்ததுன்னா அதோட மூல வார்த்தைக்கு பேர் என்னது மெத்து. 2 கார்பன் இருந்ததுன்னா அந்த மூலக்கூறு வார்த்தைக்கு பேர் எர்த்து. 3 கார்பன் இருந்ததுன்னா அதுக்கு ப்ரோப். 4 கார்பன் இருந்தா பியூட். 5 கார்பன் இருந்ததுன்னா பென். 6 கார்பன் இருந்ததுன்னா ஹெக்ஸ். 7 கார்பன் இருந்ததுன்னா ஹெப்ட். 8 கார்பன் இருந்ததுன்னா ஆக்ட். 9 கார்பன் இருந்ததுன்னா நோன். 10 கார்பன் இருந்ததுன்னா டெக். ஓகேங்களா? ஸோ கடைசி வந்து பார்த்தீங்கன்னா சஃபிக்ஸ், பின்னொட்டு. இந்த பின்னொட்டு சஃபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 வகையா பிரியும். ஒண்ணு வந்து பிரைமரி சஃபிக்ஸ், அதாவது முதல் நிலை பின்னொட்டு. செகண்ட் பார்த்தீங்கன்னா செகண்டரி சஃபிக்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை பின்னொட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த முதல் நிலை பிரைமரி சஃபிக்ஸ், முதல் நிலை பின்னொட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கார்பன் செயின்ல என்ன வகையான பாண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்ல வந்து ஓப்பன் செயின் காம்பவுண்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அதுல வந்து 2 வகையா பார்த்துருப்போம். ஒண்ணு சேச்சுரேட்டட், இன்னொன்னு வந்து அன்சாச்சுரேட்டட்ன்னு. ஓகேங்களா? ஸோ ஒண்ணு வந்து சேச்சுரேட்டட் அப்படின்னா விச் ஹாஸ் அ சிங்கிள் பாண்ட். அதே அன்சாச்சுரேட்டட் அப்படின்னா டபுள் பாண்டு அண்ட் ட்ரிபிள் பாண்டு பார்த்தோம். ஆமாவா? ஸோ இந்த சேச்சுரேட்டட்ல எனக்கு சிங்கிள் பாண்ட் இருக்குது அப்படின்னா அதோட சஃபிக்ஸ் நேம் வந்து எனக்கு என்னவா முடியணும்? ஏஎன்இன்னு போடணும். ஓகேங்களா? டபுள் பாண்ட் இருந்ததுன்னா எனக்கு வந்து என்னவா வார்த்தை, என்ன முதல்நிலை பின்னொட்டு வார்த்தையா இருக்கணும் அப்படின்னா இஎன்இன்னு முடியணும். ஈன்னு முடியணும். அதே எனக்கு கார்பன் செயின்ல ஃபர்ஸ்ட் சஃபிக்ஸ் பிரைமரி சஃபிக்ஸ்ல விச் கார்பன் செயின்ல எனக்கு ட்ரிபிள் பாண்ட் இருக்கு, 3 பாண்ட் இருக்கு அப்படின்னா ஒய்என்இன்னு முடியணும். ஓகேங்களா? இதே 2ஆம் நிலை பின்னொட்டு, இதுல தான் வந்து எனக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா வினைத்தொடர். ஓகேங்களா? ஸோ இதுல தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா வினைத்தொடர் இல்ல, தமிழ் ஞாபகத்துல வந்துட்டேன். வினை செயல் தொகுதி. அதாவது வினை செயல் தொகுதினா என்னதுன்னா ஃபங்க்ஷனல் குரூப்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பார்ப்போமா ஃபங்க்ஷனல் குரூப்னா என்னன்னு? ஸோ ஃபங்க்ஷனல் குரூப்னா என்ன? ஓகே, ஃபங்க்ஷனல் குரூப்னா என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வெயிட் பண்ணுங்க. ஓகே, ஃபங்க்ஷனல் குரூப்னா என்ன? அதாவது நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் செயின் காம்பவுண்ட்ல எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலா எனக்கு CH2, CH3, CH2, CH2 இப்படிங்கிற ஒரு கார்பன் செயின்ல தான் போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? CH3, CH2, CH2 அதுக்கப்புறமேட்டா CH3. ஓகேவா? இப்படின்ற ஒரு கார்பன் செயின்ல தான் போயிட்டு இருக்கும். இந்த கார்பன் செயின் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து லெஸ் ரியாக்டிவ். அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் ரியாக்டிவ். இது அந்த கார்பன் செயின்ல வந்து பார்த்தீங்கன்னா விச் கன்சிஸ்ட் ஆஃப் த மோஸ்ட்லி கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு லெஸ் ரியாக்டிவா இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கார்பன் செயினை நான் வந்து ஹைலி ரியாக்டிவா மாத்துறேன். ஓகேவா? எதன் மூலமா? ஒரு சில குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ் அண்ட் எலமெண்ட்ஸை நான் அதோட நான் மிக்ஸ் பண்ணி அந்த காம்பவுண்டை நான் வந்து மோர் ரியாக்டிவா மாத்துறேன். ஸோ அப்படி மாறுற காம்பவுண்ட் வந்து விச் ஹாஸ் அ சர்டன் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து எனக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் குரூப். ஓகேவா? அந்த ஆட் பண்ற
கார்பன் அந்த ஆட் பண்ற எலமெண்ட் தான் வந்து எனக்கு என்னது கார்பன் காம்பவுண்ட் செயின்ல ஆட் பண்ற அந்த எலமெண்ட்டுக்கு பேர் தான் என்னது ஃபங்க்ஷனல் குரூப். அந்த ஃபங்க்ஷனல் குரூப் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, which it becomes which boosts these carbon compounds. அதாவது இந்த கார்பன் காம்பவுண்ட் வந்து ஹைலி ரியாக்டிவா ஆகிறதுக்கு இது வந்து பூஸ்ட் பண்ணுது. அண்ட் ஆல்சோ இட் எக்ஸிபிட் சம் சர்டைன் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். அதுதான் வந்து எனக்கு என்னது ஃபங்க்ஷனல் குரூப். ஓகேவா? A functional group is a atom or a group of atoms or a molecule which has a certain chemical characteristic chemical properties. ஓகேங்களா? ஸோ இந்த கேரக்டரிஸ்டிக் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபர்ஸ்ட் வந்து எப்படி எக்ஸிபிட் ஆகும்னா பை த்ரோ வியா பாண்ட்ஸ். ஓகேங்களா? எய்தர் சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட் ஆர் ட்ரிபிள் பாண்ட் இதன் மூலமாகவும் ஃபர்ஸ்ட் எமிட் ஆகலாம். ஸோ இதுவும் வந்து ஃபங்க்ஷனல் குரூப்பாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. பிகாஸ் இந்த பாண்ட்ஸ் மூலமாக எனக்கு வந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் சேஞ்சஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதர் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் எனக்கு என்னென்ன பார்த்தீங்கன்னா OH குரூப் விச் இஸ் ஆல்கஹால், CHO, ஆல்டிகைட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இதை பற்றி தான் நம்ம இன்னும் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல நான் இதை எடுத்துக்கிட்டேனே, சாரி, ஸோ இப்போ நான் இந்த ரியாக்ஷன் எடுத்துக்கோமே, CH3, CH2, CH2, CH3. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டேன். ஓகேங்களா? ஸோ இந்த பியூட்டேனில் நான் என்ன பண்ணுறேன்னா, நான் இந்த பியூட்டேனில் நான் என்ன பண்ணுறேன்னா, நான் வந்து ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்பை நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபங்க்ஷனல் குரூப்பை நான் வந்து ஆட் பண்ணுறேன் அப்படின்னா என்ன ஆகும்? ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்பை நான் வந்து ஆட் பண்ணுறேன். CH2 ஒரு ஹைட்ரஜன் இங்கே CH3 இருந்தது. இந்த CH3ல ஒரு 3க்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்பை ஆட் பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன ஆகுது, இதுல இருந்து மாறுபட்டு எனக்கு ஒரு சர்டைன் கேரக்டரிஸ்டிக் வந்து இந்த ஃபங்க்ஷனல் குரூப் வந்து இந்த கார்பன் செயினுக்கு தருது. ஸோ அதனால தான் அதுக்கு பேர் வந்து ஃபங்க்ஷனல் குரூப். இன்னும் ப்ரீஃபாக சொல்லணும்னா, ஸோ CH3, CH2, CH2, CH3. அதாவது இந்த இடத்துல வந்து எனக்கு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ CHHH. ஓகேங்களா? இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ நான் இந்த இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் ஹைட்ரஜன் அயான் ஐ எம் ஆடிங் ஹியர் ஒன் ஃபங்க்ஷனல் குரூப். ஓகேங்களா? ஒன் ஃபங்க்ஷனல் குரூப் இன் ஹியர். ஸோ அப்போ எனக்கு இதுக்கு பதிலாக எனக்கு என்ன ஆகும், CH3, CH2, CH2, CH2 and it becomes OH. அதாவது இந்த இடத்துல CH2 and OH. ஸோ இந்த ஃபங்க்ஷனல் குரூப் தான் இந்த கார்பன் செயினுக்கு சர்டைன் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எக்ஸிபிட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ எக்ஸிபிட் பண்ணுது அண்ட் ஆல்சோ இட் பூஸ்டஸ் த ரியாக்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே. ஸோ லெஸ் ரியாக்டிவ் ஸ்டேட்டில் இருக்கிற இந்த கார்பன் செயின் வந்து இந்த ஃபங்க்ஷனல் குரூப் தான் வந்து மோர் ரியாக்டிவாக மாற்றுது. ஸோ அதனால தான் இதுக்கு பேர் வந்து என்னது, ஃபங்க்ஷனல் குரூப்ஸ். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட் அண்ட் ட்ரிபிள் பாண்டும் மேஜர் ரோல் எக்ஸிபிட் பண்ணுது. ஓகேங்களா? ஈச் பாண்டு இப்போ இதில் ஈச் பாண்டு ரெப்ரசன்ட்ஸ் certain exhibits a certain chemical properties. அதாவது வந்து கார்பன் காம்பவுண்ட் செயின்ல எய்தர் டபுள் பாண்ட் ஆர் ட்ரிபிள் பாண்ட் இருந்து ஆர் சிங்கிள் பாண்ட் இருந்தாலும் ஒவ்வொரு பாண்டுக்கு ஏற்ற மாதிரி கார்பன் செயின் வந்து சர்டன் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை அது வந்து எக்ஸிபிட் பண்ணும். ஸோ அதனால தான் அந்த கேண்டனேஷன் கோவலன்ட் பாண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபங்க்ஷனல் குரூப்பில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. கார்பன் மல்டிபிள் பாண்ட்ஸ், carbon to carbon multiple bond, C double bond and C triple bond also considered as a functional group, as many of the properties influenced by these covalent bonds. Okay. So other functional groups என்னென்ன இருக்கு பார்த்தீங்கன்னா OH group which is nothing but alcohol, so CHO which is aldehyde and COOH. Okay. So இதுதான் functional groups. So major functional group என்னென்ன பார்த்தீங்கன்னா
ஆல்கஹால். ஆல்கஹால்ல which has a functional group OH. ஸோ இதோட காமன் ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ROH. ROH அப்படிங்கிறது என்னன்னா நத்திங் பட் காமனா இதுக்கு கொடுக்குற நேம். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது இந்த ஃபங்க்ஷன் இதை எடுத்துக்கோங்களேன், இந்த பியூட்டனால் எடுத்துக்கோங்களேன். ஓகேவா? இந்த பியூட்டனால் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த கார்பன் செயின்ஸ் எல்லாமே விச் ரெப்ரசன்ட் காமன்லி as R. ஸோ ROH. ஸோ இப்படி தான் வந்து காமனாக ஃபங்க்ஷனல் குரூப்பை மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் காமன் ஃபார்முலா. ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனால் நம்ம வந்து ப்ரொப்பனால், பியூட்டனால் கூட போட்டுக்கலாம். ஸோ அதுதான் நம்ம இங்கே எக்ஸாம்பிளில் பார்த்தோம், பியூட்டனால். ஸோ இதுதான் எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டிஹைட். ஆல்டிஹைடில் விச் ஹாஸ் அ C டபுள் பாண்ட் O அண்டு H. ஸோ இதோட காமன் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா RCHO விச் இஸ் நத்திங் பட் அசிட்டால்டிஹைடு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கெமிக்கல் நேம். இது வந்து கெமிக்கல் நேம் தான். ஓகேங்களா? ஸோ நம்ம இதை பற்றி ஐயூபேக் நேம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம இதுக்கான ஐயூபேக் நேம் வந்து புக் பேக்லேயும் உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்கில் எவாலுவேஷனில் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நம்ம வந்து ப்ரீஃபாக நம்ம வந்து ஐயூபேக்கில் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கெமிக்கல் நேம். நெக்ஸ்ட் கீட்டோன் RCOR. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா RCOR மீன்ஸ் எனக்கு இந்த இடத்துலையும் எனக்கு கார்பன் செயின் காம்பவுண்ட் இருக்கும், இந்த இடத்துலையும் கார்பன் செயின் காம்பவுண்ட் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நடுவில் மட்டும் எனக்கு RC டபுள் பாண்ட் O இருக்கும். அதாவது கீட்டோன் குரூப் இதுதான் கீட்டோன் குரூப் இருக்கும். ஸோ இதுதான் கீட்டோன் குரூப். ஓகேங்களா? ஸோ அதனால தான் இட் மென்ஷன்ஸ் ஹியர் RCOR. நெக்ஸ்ட் கார்பாக்சிலிக் ஆசிட் which has a 2 oxygen and a hydrogen, which has a double bond with oxygen and a 1 hydroxy group which is nothing but alcohol group. ஸோ இதோட காமன் ஃபார்முலா என்னது? COOH. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டர் ஈத்தர் ரெண்டுத்துக்குமே குழம்பக்கூடாது. எஸ்டரோட ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா COOR. ஆர் மீன்ஸ் விச் மீன்ஸ் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் செயின் இங்கே எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ அதனால தான் இந்த இடத்துல ஃபங்க்ஷனல் குரூப்பில் இந்த இடத்துல R போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் இதோட ஃபங்க்ஷனல் குரூப், எஸ்டரோட ஃபங்க்ஷனல் குரூப். ஸோ இந்த இடத்துல எனக்கு கார்பன் செயின் இருக்கும், இந்த இடத்துல எனக்கு கார்பன் செயின் இருக்கும். ஸோ இதுதான் எஸ்டர். ஈத்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ROR. இந்த இடத்துலையும் எனக்கு கார்பன் செயின் இருக்கும், இந்த இடத்துலையும் கார்பன் செயின் இருக்கும். அப்போ இதுதான் எனக்கு ஈத்தரோட காமன் ஃபார்முலா விச் இஸ் ஆக்சிஜன் ஒன்லி. ஓகே. ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் டைமெத்தில் ஈத்தர். ஸோ CH3 இந்த இடத்துல எனக்கு கார்பன் செயின் இருக்கு, இந்த இடத்துல எனக்கு கார்பன் செயின், நடுவில் மட்டும் எனக்கு ஈத்தரோட ஸ்ட்ரக்சர் இதுதான். ஓகே. ஸோ எஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா மெத்தில் அசிட்டேட் CH3COO CH3. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இது எனக்கு கார்பன் காம்பவுண்ட். ஸோ இங்கே எனக்கு கார்பன் காம்பவுண்ட் விச் ஐ டோல் பிஃபோர் ஹியர். ஸோ ஃபங்க்ஷனல் குரூப்பில் எனக்கு இங்கே கார்பன் செயின் காம்பவுண்ட் லிங்கேஜ் இருக்குது. ஸோ அதனால் COOR. ஓகேங்களா? ஸோ இதுதான் எனக்கு ஃபங்க்ஷனல் குரூப். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனல் குரூப் வச்சு ஃபங்க்ஷனல் குரூப்பில் இந்த ஃபங்க்ஷனல் குரூப் தான் நமக்கு செகண்டரி சஃபிக்ஸாக வரும். ஓகேவா? எப்படி நம்ம இதுக்கு நேம் போடுறது? ஆல்கஹாலோட ஃபங்க்ஷனல் குரூப் என்னது? OH. இதோட செகண்டரி சஃபிக்ஸ் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா OLன்னு முடியும். ஓகேங்களா? ஆல்டிஹைடு எனக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா CHO. ஓகேங்களா? ஆல்டிஹைடு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா CHOன்னு வரும். இதோட வினை செயல் இரண்டாம் நிலை பின்னொட்டு வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ALன்னு முடியும், ஆல்னு முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீட்டோன். நெக்ஸ்ட் வந்து கீட்டோன். ஸோ இதோட ஃபங்க்ஷனல் குரூப் என்னது? C டபுள் பாண்ட் O. ஸோ இதோட இரண்டாம் நிலை பின்னோட்டோட
வார்த்தை என்ன சஃபிக்ஸ் வேர்டு செகண்டரி சஃபிக்ஸ் என்னவா முடியும்? ONன்னு முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கார்பாக்சிலிக் ஆசிட். ஸோ இதோட ஃபங்க்ஷனல் குரூப் என்னது? COOH. ஓகேங்களா? COOH. ஸோ இதோட இரண்டாம் நிலை பின்னொட்டு வார்த்தை எனக்கு எப்படி முடியும்? ஓயிக் ஆசிட். ஓகேங்களா? ஓயிக் ஆசிட் அல்லது ஓயிக் அமிலம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி முடியும். நெக்ஸ்ட் முக்கியமா இதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமானது எனக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அமைன்ஸ். அதாவது NH2. இந்த NH2க்கு செகண்டரி சஃபிக்ஸ் என்னன்னு முடியும் பாத்தீங்கன்னா அமைன் தான் முடியும். அமைன் தான் முடியும். ஸோ இதுதான் முக்கியமானது. நீங்க 10க்கு பேசிக்கா ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த 6 தான். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ரூட் வேர்டு பார்த்தீங்கன்னா 10 தான் மோஸ்ட்லி, அதிகபட்சமா 10 தான். இதுவரைக்கும் எக்ஸாம்ல பார்த்தீங்கன்னா 7 தான் புக் பேக்லயும் எனக்கு 7 தான் கேட்டிருக்கான். எக்ஸாம்ல அதிகபட்சமா 6 வரைக்கும் தான் கேட்டிருக்கான். ஸோ 10க்கு நீங்க வந்து 10 வரைக்கும் படித்தாலே அதிகமானது. அதே மாதிரி இந்த இடத்துல பதலிகள்ல நீங்க வந்து ஹாலஜனை ஃபுல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஹாலஜனையும் அல்கைலையும் நீங்க வந்து ஃபுல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஹாலஜன் குரூப்ஸையும் அல்கைல் குரூப்ஸையும் நீங்க வந்து அதிகமா தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி நைட்ரோ அமினோ. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஹையர் ஸ்டடீஸ்ல இத பத்தி இன்னும் தெளிவா படிப்பீங்க. அல்காக்சி குரூப்ஸ் எல்லாமே. ஓகே. ஸோ இவ்வளவுதான் IUPAC நோமென்கிளேச்சர் கிரியேட் பண்றதுக்கான வழிகள். ஓகேங்களா? ஸோ ப்ரிஃபிக்ஸ்க்கு என்ன ப்ரிஃபிக்ஸ்க்கான சப்ஸ்டிட்யூயன்ட் குரூப்ஸ் அதனோட பெயர்கள், ரூட் வேர்டு மூல வார்த்தைக்கான அதனோட பெயர்கள், அதுக்கப்புறமேட்டா பின்னொட்டு. பின்னொட்டுல 2 வகை பிரியுது. ஒண்ணு வந்து முதல்நிலை பின்னொட்டு, 2ஆம் நிலை பின்னொட்டு. முதல்நிலை பின்னொட்டு வந்து பார்த்தீங்க அதாவது பிரைமரி சஃபிக்ஸ், செகண்டரி சஃபிக்ஸ். பிரைமரி சஃபிக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கான பெயர்கள் வந்து விச் இஸ் பேஸ்ட் ஆன் த பாண்ட் ஆஃப் த கார்பன் ஆட்டம். அதாவது கோவலன்ட் பாண்ட் ஆஃப் த கார்பன் ஆட்டமை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து நேமிங் வைக்கிறோம். ஸோ சிங்கிள் பாண்ட் இருந்ததுன்னா ANன்னு முடியணும். டபுள் பாண்ட் இருந்ததுன்னா ENன்னு முடியணும். ட்ரிபிள் பாண்ட் இருந்ததுன்னா YNன்னு முடியும். தட்ஸ் வை the name itself alkane, alkene and alkyne comes there. ஓகே. செகண்டரி சஃபிக்ஸ்ல நமக்கு என்ன இரண்டாம் நிலை பின்னொட்டு. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா, ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் வரும். ஓகேவா? ஃபங்க்ஷனல் குரூப்ஸ்னா நம்ம என்னன்னு சொல்லிட்டு முன்னாடியே பார்த்துருந்தோம். அதாவது ஒரு கார்பன் செயின்ல வந்து அதோட ரியாக்ஷனை வந்து எனக்கு இன்க்ரீஸ் பண்ணணுங்கிறதுக்காகவும் சர்டைன் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை வந்து அந்த கார்பன் செயின் வந்து இன்டியூஸ் பண்ணுறதுனால ஸோ அது பேர் தான் வந்து நமக்கு என்னது ஃபங்க்ஷனல் குரூப்ஸு. ஸோ ஃபங்க்ஷனல் குரூப்ஸில் என்னென்னு பார்த்தோம்? ஆல்கஹால், ஆல்டிஹைடு, கீட்டோன், கார்பாக்சிலிக் ஆசிட் அண்ட் ஃபைனலி எக்ஸ்ட்ராவாக ஒன்று அமைன்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ ஆல்கஹாலுக்கு OHக்கு நமக்கு வந்து இது செகண்டரி சஃபிக்ஸ் நேம் என்ன வரும்? OLன்னு சொல்லிட்டு முடியும். ஜஸ்ட் லாஸ்ட்டாக நம்ம வந்து ஆட் பண்ணுவோம். ஆல்டிஹைடில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ALன்னு சொல்லிட்டு முடியும். கீட்டோனில் வந்து பார்த்தீங்கன்னா ONன்னு முடியும். கார்பாக்சிலிக் ஆசிடில் ஓயிக் ஆசிட்னு முடியும். அமைனில் எனக்கு அமைன்னு முடியும். ஓகேங்களா? ஸோ இப்படிதான் இதன் அடிப்படையில் தான் நம்ம வந்து IUPAC நேமிங் வந்து நம்ம வந்து ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ அடுத்த கிளாஸில் எப்படி நம்ம ஒரு கார்பன் செயினுக்கு நம்ம வந்து IUPAC படி நம்ம நேமிங் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மோர் அண்ட் மோர் ஹைட்ரோ கார்பன்ஸ் அண்ட் கார்பன் காம்பவுண்ட்ஸில் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணுவோம். தேங்க்யூ.